ஆர்கனைசேஷன் நேம் OICL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். டோட்டலாக வந்து 500 வேகன்சி இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 2 லாஸ்ட் டேட் வந்து August 17 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டல் 500 வேகன்சிஸ் ஸ்டேட் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், டிப்ளமோ ITI பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. எனி 3 years 4 years 5 years டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 years இருக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 31st July 1995 31st July 2004 இது ரெண்டுக்கு இடையில இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு சில கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 22,405 62,265. இதான் உங்களோட அந்த பே ஸ்கேல் ரேஞ்சு. இல்லை பேசிக் பே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து பேஸ்டான வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அப்ராக்சிமேட்டாக வந்து மந்த்லி வந்து 50,000 வந்து உங்களோட சேலரியாக இருக்கும். இதில் வந்து எல்லா அலவன்சஸும் சேர்ந்து வரும். DA, HRA, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் சேரும்போது மந்த்லி உங்களோட சேலரி வந்து 50,000. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் வரும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 rupees மட்டும் ஆன்லைனில் பே பண்ணால் போதும். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து 2 tiers இருக்குது. ஃபஸ்ட்டு டயர் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். டயர் 2ல் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஸோ இந்த 2 ரவுண்டும் கிளியர் பண்ணாலே போதும். ரீஜனல் லாங்குவேஜ் வந்து மேண்டேட்ரி. ஸோ அதுக்கான டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் phase 1 phase 2க்கு ரெண்டும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. phase 1க்கு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோயில், தஞ்சாவூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து சென்டர்ஸ் இருக்கும். ஸோ phase 1ல் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு phase 2ல் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸு வந்து இங்கே போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் August 2 August 17 வரைக்கும். டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் September 7 ஸ்டார்ட் ஆகும். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா October 28 இருக்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்தது தான். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த செகண்ட் பட்டன், சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. கால் லெட்டர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு 7 daysக்கு முன்னாடி வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக வந்து போட்டிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான அந்த ஸ்டேட் லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ டோட்டல் வேகன்சி 37 இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதில் வந்து கேட்டகரி வைஸாகவும் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ SC கேண்டிடேட்ஸ்க்கு 12 வேகன்சி, ST கேண்டிடேட்ஸ்க்கு 1 வேகன்சி, OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 17 வேகன்சிஸ், EWS கேண்டிடேட்ஸ்க்கு 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 6 வேகன்சிஸ். இதெல்லாம் சேரும்போது டோட்டலாக வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் 37 கேண்டிடேட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. மீதி இருக்க மற்ற கேண்டிடேட்ஸ் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் வந்து எவ்வளோன்ற அந்த கவுண்டிங் இருக்குது. இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது டோட்டலாக வந்து 500 வேகன்சி. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது ரெண்டும் வரும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 31st July 2025 அந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து மினிமம் 21 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 yearsக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி இருக்கும் நம்ம வெப்சைட்டில் பார்த்தது போல். ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 years எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 years வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுவும் வந்து 31st July 2025 அந்த டேட்டு படி நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ டயர் 1 டயர் 2ல் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், எவ்வளோ டியூரேஷன் வந்து டெஸ்ட் நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிள் இருக்குது. டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி. இது 3 சேர்த்து 100 questions 100 marks இருக்கும். டோட்டலாக வந்து 1 hour டெஸ்ட் நடக்கும். மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். அது டோட்டலாக வந்து 5 subjects இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா 40 questions இருக்கும். மார்க்ஸ் வந்து 50 marks. டோட்டலாக வந்து 250 marksம், கொஸ்டின்ஸ் வந்து 200 questions இருக்கும். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து நீங்கள் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அது இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு தனியாக டெஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த சிலபஸ்க்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், பேஜ் நம்பர் 12 அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஷார்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கம்பெனிலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சென்டர்ஸ் வந்து தனியாக இருக்கும், உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேஜ் நம்பர் 13 இருந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது 2 டெஸ்ட்டும், ப்ரிலிமினரி டெஸ்ட்டு மெயின் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு நடக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கால் லெட்டர் அது நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான பிரிண்ட் அவுட் வேணும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டர் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த டாக்குமெண்ட், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு PDF மாதிரி வரும். ஸோ அதோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மார்க் ஷீட்ஸு, அப்புறம் வந்து SC ST OBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கான லிஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 13 இருக்குது, 13 to 14. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிலிமினரி எங்கே நடக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எங்கே நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ August 2 August 17 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 850, SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees. ஸோ ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 17 இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து லிங்க் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். பட் வந்து இந்த செக்ஷனில், இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதுபடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், இதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடியாக உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து பேஜ் நம்பர் 18 இருக்குது, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைரக்ட் லிங்க்கை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம பேஜோட பாட்டம் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு லிங்க் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த டைரக்ட் அப்ளை பண்ணுற அந்த பேஜ். இதில் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. ரைட் சைடில் ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா போட்டு சப்மிட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆஃப்டர் லாகின்ல தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் பேக் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டார் போட்டுருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகாது. ஃபைனல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில். ஸோ அதையும் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டை வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வந்து August 17, அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.